கண்களை மூடுவோம். மகிமையின் பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்கு ஸ்தோத்திரம். உங்க ஊழியம், உங்க பூமி, வானமும் பூமியும் உம்முடையது, பூமியின் தன்னை நிறைவும் உம்முடையது. உங்க ஆத்துமாக்கள், நீர் சிந்தின ரத்தம், நீர் உண்டாக்கின பூமி, உம்மால் அழைக்கப்பட்ட வேலைக்காரர்கள் நாங்கள் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீர் தொடர்ந்து நடத்துகிறவர், தொடர்ந்து ஜெயத்தோடு நடத்தும். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களை திறந்தருளும். கர்த்தர் வார்த்தையிலிருந்து மகிமையான காரியங்களை பேசும், ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதி சீக்கிரம் வெளிப்படுகிற இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, சில வாரங்களுடைய தொடர்ச்சி செய்தி என்னன்னா, நம்முடைய தலைப்பு என்னதுன்னா, கர்த்தரிடத்தில் என்ன வாங்கிக்கணுமா? நற்சாட்சி பெற்றவர்களாயிருக்க வேண்டும். கர்த்தர் வாயை திறந்து நம்மளை பார்த்து சொல்லணும், என் மகன் நல்லவன், என் மகள் நல்லவள், என் ஊழியக்காரன் நல்லவன், உத்தமன், விசுவாசின்னு சொல்லி நிறைய பேரை கர்த்தர் பைபிளில் அவர் சர்டிஃபிகேட் கொடுத்ததை நிறைய பேரை உங்களுக்கு மத்தியில் நான் வைத்தேன். இந்த நாளிலும் கூட ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பாய் வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் அவருக்கு கொடுத்த அருமையான பேர் என்னன்னு சொன்னா, ஆமென், நீ கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன் ஆண்டவர் ஒருவர் பார்த்து சொன்னார். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தானியேல் பிரவாചകന്റെ புஸ்தகம் 9:23 ஒன்று நமக்கு வாய்க்காம். பிரைஸ் தி லார்ட். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ஆமென். നീ ഏറ്റവും പ്രിയനാകയാൽ നിന്റെ യാചനകളുടെ ആരംഭത്തിങ്കൽ തന്നെ കൽപ്പന പുറപ്പെട്ടു നിന്നോട് അറിയിപ്പാൻ ഞാൻ വന്നുമിരിക്കുന്നു. അതുകൊണ്ട് നീ കാര്യം ചിന്തിച്ച ദർശനം ഗ്രഹിച്ചു കൊള്ളുക. ആമേൻ. பிரியமான பிள்ளைகளே, கர்த்தருக்கு நிறைய பிள்ளைகள் உண்டு. சாதாரணமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 1:12 படியாக அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு எல்லாருமே கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அதில் ஒரு கேட்டகரி உண்டு, பிரியமானவர்களும் அவருக்கு உண்டு. அல்லேலூயா. ஊழியர்களும் உண்டு, பிரியமான ஊழியக்காரர்களும் உண்டு. மகள்மார்கள் உண்டு, பிரியமான மகள்மார்கள் கர்த்தருக்கு உண்டு. beloved daughters, beloved sons, beloved servants, beloved prophets. சாதாரண மக்களும் உண்டு, டாட்டர்ஸும் உண்டு, beloved டாட்டர்ஸும் உண்டு, சன்ஸும் உண்டு, beloved சன்ஸும் உண்டு. நல்ல கவனிக்கணும், நாம் எந்த லிஸ்டில் இருக்கிறோம். கர்த்தருடைய பார்வையிலே நாம் ஏதோ ஒரு ஆண்டவருக்கு ஒரு பிள்ளை, அப்படி இல்லை ஆண்டவருக்கு ஒரு ஊழியக்காரன், ஒரு சர்வன்ட், ஒரு சுற்றுஷகன் என்று விളിக்கப்படுனதல்ல, ഏറ്റവും பிரியன் என்று விളിக்கப்படுന്ന ரீதியில் நம்முடைய சுற்றுஷ உண்டாயிருக்கணும். அதாவது மிகவும் பிரியமான என் மகள் என்று உங்களை குறித்து சாட்சி சொல்லுகிற விதத்திலே நாம் இந்த உலகத்தில் வாழ படிக்கணும். அல்லேலூயா. எப்படிங்க? ஆமாம், எப்படிப்பட்ட மகன் நம்மளை கூப்பிடணும்? மிகவும் பிரியமான மகன், மிகவும் பிரியமான மகள், மிகவும் பிரியமான என் குமாரத்தி, மிகவும் பிரியமான என் குமாரன். ரொம்ப சிம்பிள், பெரிய காரியம்லாம் ஒன்றும் கிடையாது. எப்பொழுது தானியேலை கர்த்தர் மிகவும் பிரியமானவன் என்று அழைத்தார் என்பதற்கு ஒரு 4 காரியங்கள் உங்கள் மத்தியிலே சுருக்கமாய் வைத்து கடந்து போக விரும்புகிறேன். நீங்களும் அதை முயற்சி செய்யுங்கள், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். ஆமென். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒன்று வாசிக்கலாம். தானியேல் பிரவாചകന്റെ புஸ்தகம் 1:8. அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. முதல்ல வசனத்தை நம்ம வாசித்திரலாம். எல்லாரும் படிங்களேன், இந்த வசனத்தை எல்லாரும் படிக்க பார்க்கலாம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும்
அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ആമേൻ. മലയാളത്തിൽ വായിക്കാം. എന്നാൽ രാജാവിന്റെ ഭോജനം കൊണ്ടും അവൻ കുടിക്കുന്ന വീഞ്ഞുകൊണ്ടും തന്നെ താൻ അശുദ്ധമാക്കിയില്ല എന്ന് ദാനിയേൽ ഹൃദയത്തിൽ നിശ്ചയിച്ചു തനിക്ക് അശുദ്ധി ഭവിപ്പാൻ ഇടവരുത്തരുതെന്ന് ഷണ്ഡാധിപനോട് അപേക്ഷിച്ചു. പ്രൈസ് ദ ലോർഡ്. ஃபர்ஸ்ட் கேரக்டர் இது ஒன்று தாங்க தேவனுக்கு பிடிச்ச ரொம்ப கேரக்டர். ஐயா மக்களே, இந்த உலகத்தில் தேவனுக்காக தீட்டுப்படாமல் பரிசுத்தமாய் அசுத்தமாகாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நினைக்கிற ஒரு மகனும் ஒரு மகளும் ஒரு சபையும் ஒரு ஊழியக்காரனும் தான் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள். அல்லேலூயா. தானியேல் ஒரு யூத்து, ஒரு வாலிபன். இப்போ இந்த டைமில் தானியேல் ஒரு வாலிபன். அது எங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தானியேல் இஸ்ரவேல் நாட்டிலிருந்து பாபிலோன் ராஜாவினால் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்போது பாபிலோன் ராஜாவாகிய அதாவது நேபுகாத்நேச்சார் யுத்தம் பண்ணி அவன் மிலிட்ரி நெபுசரதான் என்கிற அவனுடைய மிலிட்ரி கமாண்டர் கொஞ்சம் பேரை கொன்னுட்டான், கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டு போகிறான். அந்த கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டு போகிறதுல 4 வாலிபர்கள் இருக்கிறாங்க. அதில் தானியேல் ஒரு ஆள். பின்ன நம்ம சொல்லுவோமே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அது அவங்க வச்ச பேர். அனனியா மிஷாவேல் அசரியா என்பது அவர்களுக்கு ஒரிஜினல் பேர். இவங்க 4 பேருமே வாலிபர்கள். 4 பேரும் வாலிபர்கள். நல்ல கவனிங்க. அடிமைத்தன தேசம், பிடித்து கொண்டு போகப்பட்ட தேசம். அடிமைத்தன தேசத்திலே ஒரு நல்ல ஒரு சான்ஸ் வருது. அரண்மனையில் 3 வருஷம் சாப்பிட்றதுக்கு சான்ஸ். இவங்களை 3 வருஷம், இதில் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி ராஜா என்ன பண்ணுறாருன்னா, அவங்களில் அந்த கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி 3 வருஷம் அவங்களுக்கு ராஜ போஜனமும் ராஜாவினுடைய எல்லா விதமான ஃபுட்டு, அந்த என்னென்ன குடிக்கிறாரு என்னென்ன சாப்பிட்றாரு எல்லாத்தையும் கொடுத்து 3 வருஷத்தின் முடிவில் அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சு அதிலிருந்து ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணி அவர் ஹெல்ப்புக்கு ராஜ்யமெங்கும் அதிகாரியாய் வைக்க தீர்மானித்திருந்தார். அதில் இவங்க 4 பேரையும் எடுத்திருந்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாவம் செய்வதற்கு அங்கே தருணம் இருந்தது, சான்ஸ் இருந்தது. there is so many chances to sin for this youth. இவர்கள் வாலிபர்களுக்கு தருணம் இருந்தது. இன்னைக்கு அதான் உலகம் முழுவதும் பாவம் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, வழி திறந்து கிடக்கிறது. மக்களே, இளம் பிராயத்தில் இருக்கிற என் அருமையான மகளே, என் அருமையான மக்களே, அதே போல நீங்களும் உங்களுக்கும் பாவம் செய்வதற்கு வாசல் திறந்து கிடக்கு. இவங்க நினைச்சதை புசிக்கலாம், நினைச்சதை குடிக்கலாம். ஆனால் தானியேல் மாத்திரம் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். தானியேலும் அவனோடு இருந்த நண்பர்களும், நாம் தேவனுடைய பிள்ளைகள், நம் தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நம் தேவன் மோஸ்ட் ஹோலி காட் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறோம். நம்முடைய தேவனை போல பரிசுத்த தேவன் இல்லைங்கிறோம். ஆனால் நீங்கள் உலகமெங்கும் போனால் பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிறவங்க தான் பரிசுத்தமே இல்லாமல் அருவருப்பாக ஆராதிக்கிறாங்க. மற்ற தெய்வங்களை கும்பிடுறவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாவது பரிசுத்தமாக இருக்கிறான். இவன் புல்பிட்லே இவங்க ஆடுற ஆட்டம், பிரசங்க ஸ்டேஜிலே ஆடுற ஆட்டம், தேவன் சபையை விட்டு ஓடி போய் விடுவார். அந்த அருவருப்புகள். ஆனால் இந்த எண்ணம் இன்னைக்கு யாருகிட்ட இருக்குதோ, பரிசுத்தத்திற்காக யாருடைய இருதயம் துடிக்கிறதோ, ஏனென்றால் என் தேவன் பரிசுத்தர், என்னை அழைத்தவர் பரிசுத்தர். வசனத்தில் சொல்லியிருக்கு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் எல்லாரும் உங்கள் நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தராயிருங்கள். நிறைய இடத்துல கர்த்தர் சொல்வார், நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள். யூ பி ஹோலி அக்கார்டிங் டு மை செல்ஃப். எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள். நாம் பரிசுத்தத்திற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கே அழைத்து இருக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அசுத்தம் தீட்டுமானதும் அந்த பரிசுத்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகளை முதலும் கடைசியுமான ஒரே பாயிண்ட் என்னன்னா, தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா நம்முடைய ஆலயம் பரிசுத்தமானது. தேவன் கொடுத்த சரீரம். அல்லேலூயா.
இவங்க பாருங்க, என்ன வேணாலும் சாப்பிடலாம், என்ன வேணாலும் புசிக்கலாம். ஆனால் இவங்க ஒரு தீர்மானம், இருதயத்தில் தீர்மானம் எடுக்கிறாங்க. ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் குடிக்கும் இந்த ஒயின் மதுபானங்கள் என்ன வேணாலும் குடிக்கலாம். அந்த மதுபானங்கள், லிக்யூர்ஸு, மத்தியபானங்கள் போல ஒரு ஹார்டு ட்ரிங்க்ஸு, இதனாலும் தன்னை தீட்டுப்படுத்த, தன்னுடைய சரீரத்தை அசுத்தப்படுத்தக்கூடாது என்று முதல்ல இருதயத்தில் தீர்மானிக்கிறார்கள். தீர்மானம் எங்கே வேணும் சொல்லுங்க? இருதயத்தில் ஒரு உறப்பு வேணும், ஒரு டிசிஷன் வேணும், ஒரு டிட்டர்மினேஷன் வேணும். அவங்க ஸ்ட்ராங் டிசிஷன். அவர் தானியேல் வாலிப பிராயத்தில் எனக்கு முடிச்சா எனக்கு எல்லாம் குடிக்கலாம், ராஜா வீட்டில் கிடைக்கிற எல்லா மதுபானத்தையும் அந்த ட்ரிங்க்ஸுகளை எல்லாம் எனக்கு குடிக்கலாம், லிக்யூர்ஸ் எல்லாம் எனக்கு குடிக்கலாம், எல்லா ஆகாரங்களையும் சாப்பிடலாம். வேற ஒரு காரியம் உண்டு, ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று இன்னொரு காரியம் உண்டு. பாபிலோன் தேசத்தின் ராஜாவுக்கு அந்த ப்ரிப்பேர் பண்ணப்படுகிற ஆகாரம் எல்லாம் அவன் தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட பிற்பாடு தான் டைனிங் டேபிளுக்கு வரும். யாருக்கு முதல்ல படைப்பாங்க? பாபிலோன் தேசத்தினுடைய குல தெய்வத்திற்கு முதல்ல படைப்பாங்க. அங்கே பூஜாரிகள் இருந்து அதை பூஜை பண்ணி படைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாமே எங்கே வரும்? டைனிங் டேபிளுக்கு வரும், சாப்பாட்டு மேஜைக்கு வரும். இதுவும் அங்கே தானியேலுக்கு தெரியும். ஆகையினாலே பேய்களுக்கு படைக்கப்பட்டவைகளினாலும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. அவனுக்கு ஒரு இது இருந்தது, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் ஆராதிக்கும் தேவன் பரிசுத்தர், நான் தேவனுக்கு என்று பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நான் தேவனுக்காக, கர்த்தருக்காக நான் வாழ்ந்து ஜீவிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். ராஜாவின் போஜனத்தில் 2 காரியம். ஒன்று, எல்லா மதுபானங்களும் அங்கே உண்டாயிருக்கும், அதை குடிக்கக்கூடாது. இன்னும் படைக்கப்படும் ஆகாரம் எல்லாம் அவனுடைய தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டு அங்கே டைனிங் டேபிளுக்கு வரும். அவைகளுக்கு படைக்கப்பட்டவைகளை நான் புசித்து என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன். அல்லேலூயா. நமக்குள்ளே இவருக்கு பிரசங்கம் பண்ண பாஸ்டர் கிடையாது, நல்ல சபை கிடையாது, சொல்லி கொடுக்க ஒரு நல்ல ஒரு உபதேசி கிடையாது. ஆனால் தேவ ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்திருந்தபடியினாலே யாருமே சொல்லிக் கொடுக்காம வாலிப பிராயத்திலே கர்த்தருக்கென்று தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்ட தானியேல் தேவனுக்கு பிரியமானவர் என்பதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு உங்களுக்கு வார வாரம் எப்படியாவது ஒரு பாஸ்டர், எப்படியாவது ஒரு பிரசங்கம் வந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கு யாருமே இல்லாத காலகட்டத்தில் ஆவியானவருடைய பரிசுத்தாத்மாவின் வழிநடத்துதல் மாத்திரம்தான் இருந்துச்சு. மக்களே, நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த நாள் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். எந்த உபதேசம் இருந்தாலும், நமக்கு உபதேசம் பண்ணுகிற பாஸ்டர் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்தால் நீங்கள் உங்களை கரைப்படுத்தாது இருப்பீர்களாக, இந்த உலகத்தின் ஆகாரங்களினால் கரைப்படுத்தாது இருப்பீர்களாக, இந்த உலகத்தினுடைய மதுபானங்களினாலும் பலவிதமான பாவங்களினாலும் உங்களை கரைப்படுத்தாது இருப்பீர்களாக. நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். அல்லேலூயா. இதுதாங்க பிரதானமான பாயிண்ட். இது தேவன். உடனே அவர் நேராக போனார், இவங்களுக்கு இன்சார்ஜாக வச்சிருக்கிற ஸ்டீவார்டு கிட்ட போய் சொன்னார், ஐயா எங்களுக்கு இந்த சாப்பாடெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு சாதாரணமாக தனியாக கொஞ்சம் சோறாக்குங்க, கொஞ்சம் பருப்பு, வெஜிடபிள்ஸ், காய்கறிகளை போட்டு எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, நாங்கள் அதை சாப்பிட்டுக்கிறோம். அவனுக்கு பயம். ஆனால் இல்லையே, நீங்கள் எல்லாம் இப்படி இதெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் மெலிஞ்சிருந்தால் ராஜா என்ன சிறைச்சது பண்ணி 10 நாள் டெஸ்ட் பண்ணிப்பார். கர்த்தர் இவர்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணினார். ஒன்று மட்டும் சொல்கிறேங்க கேளுங்க, கர்த்தருக்குன்னு பரிசுத்தமாக நீங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது எப்படியும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தருக்காக பரிசுத்த தீர்மானம் எடுக்கிற எந்த ஊழியக்காரனானாலும் விசுவாசி ஆனாலும், கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் காட்டுகிற எந்த மனுஷனையும், எந்த மனுஷையும், எந்த மகளையும், எந்த மகனையும், எந்த ஊழியக்காரனையும் தேவன் சமுதாயத்தில் வெட்கப்படுத்துவதில்லை. அந்த வைராக்கியத்தில் தான் நாங்கள் திட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் 40 வருஷமாக நம்முடைய பரிசுத்தத்திற்காக நாங்கள் ஓங்கி பிரசங்கிக்கிறோம், ஓங்கி உயர்த்தி பிரசங்கிக்கிறோம். இந்த துன்மார்க்கர்களுக்கு மத்தியிலே தோற்று போவேனானால் உமக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீர் யுத்தம் செய்தே ஆக வேண்டும். நீர் சிந்தின இரத்தத்திற்கு முதலாவது இந்த சமுதாயம் பதில் கொடுக்கட்டும். பிரியமான தேவ ஜனமே,
பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், அதுவே கர்த்தர் சிநேகிக்கும் பரிசுத்தமாய் மாறட்டும். அதற்கே முதலிடம் கொடுப்பீர்களாக. எல்லாரும் தப்பு பண்ணலாம், உன் கூட இருக்கிற பெண்கள் எல்லாரும், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் தப்பு பண்ணலாம், பையன்மாரெல்லாம் தப்பு பண்ணலாம். there may be so many chances to sin. உன்னை தேடி பாவம் வரும், உன்னை தேடி ஆணும் பெண்ணும் வரும். நீ யாரை பாவத்தை தேடி போகவே வேண்டாம். கல்யாணம் முடித்தவர்களையும் தேடி வருது, கல்யாணம் முடிக்காததையும் தேடி வருது. ஆகையினால் இந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்தில் தங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்வதற்கு முதலாவது இருதயத்தில் உறுதியுள்ள தீர்மானமும், இரண்டாவது அதை போலவே நடக்கிறவர்களும் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்கள். எவன் எப்படி போடுறான், எவன் எப்படியும் ஆராதிச்சுட்டு போட்டும், எப்படியும் செருப்பு போட்டு ஆராதிக்கிறானா, சூ போட்டு ஆராதிக்கிறானா, அதான் கேடுகிட்டு போயிடுச்சு கிறிஸ்தவம். மோசையிட்ட கர்த்தர் சொன்னார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமிடா, நான் வந்து இறங்கியிருக்கேன், அதனால உன் காலில் இருக்கிற பாதரட்சை கழட்டி போடணும். கர்த்தர் வந்து இறங்கின இடம் பரிசுத்தம். அப்ப தேவன் சபையில் இறங்கினா சபை பரிசுத்தம். ஆனால் நம்ம ஆளுகளுடைய நிலைமை, கர்த்தர் இருதயத்தை தான் பார்க்குறாருன்னு என்னெல்லாமோ அநியாயம் பண்ணுறான். வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 6:20 ஆகையினால் நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடினாலே நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்பதை அறிந்து உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இருதயத்தை மாத்திரம் கர்த்தர் பார்க்கல, சரீரத்தையும் பார்க்கிறார். சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். எங்கே சரீரம் தேவனுடைய ஆலயம் தீட்டுப்படுகிறதோ, தேவனுடைய ஆலயத்தை அசுத்தமாக்குகிறவனை, கெடுக்கிறவனை தேவன் கெடுப்பார், அழிப்பார். destroys ன்னு எழுதியிருக்கு. God will destroy him. If anyone destroys the temple of God, that is body, that's your body. Praise the Lord. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ மிகவும் பிரியமான, சிலர் எப்படி வேணாலும் ஜீவிப்பாங்க, சிலர் கர்த்தருக்கு வைராக்கியமாக ஜீவிப்பாங்க, சிலர் எப்படி வேணாலும் பிரசங்கிப்பாங்க, சிலருக்கு கர்த்தருக்காக அவருடைய பரிசுத்த வைராக்கியத்துக்காக பிரசங்கிப்பாங்க, சிலர் எப்படி வேணாலும் தீர்க்கதரிசனம் சொல்லுவான். ஆனால் சிலர் கர்த்தருக்காக பரிசுத்த வைராக்கியத்திற்காக பாவத்தை கடிந்து கொள்ளுகிற தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார்கள். அதுதான் தானியேல். நீங்கள் எப்படி இருக்க போறீங்க? தருணங்கள் வரலாம், சான்சஸ் வரும், உங்களுக்கு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை தேடி வரும். ஆனால் இருதயத்தில் ஒரு தீர்மானம் வேணும், நான் கர்த்தருக்கு பரிசுத்தம், என் வாழ்க்கை முழுவதும் நான் கர்த்தருக்கு பரிசுத்தம், எந்த சூழ்நிலையில் நான் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுவேன், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட், பெரிய காரியங்களா, இது ஒன்று தான் முக்கியம். அடுத்து ஒரு சின்ன சின்ன காரியங்களை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். பிரதானமானது, நீ கிறிஸ்துவுக்கு கற்புள்ள கன்னிகையாக இருக்கணும். அதுதான் 2 கொரிந்தியர் 11 2 படிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். മലയാളത്തിൽ ഒന്ന് വായിക്കാം. 2 കൊരിന്ത്യർ 11:2. ഞാൻ നിങ്ങളെ കുറിച്ച് ദൈവത്തിന്റെ എരിവോട് എരിയുന്നു. ഞാൻ ക്രിസ്തു എന്ന ഏക പുരുഷന് നിങ്ങളെ നിർമ്മല കന്യകയായി ഏൽപ്പിപ്പാൻ വിവാഹ നിശ്ചയം ചെയ്തിരിക്കുന്നു. ആറ് வைராக்கியமா பிரசங்கிப்பாங்கிறத இங்க தெரிஞ்சுக்கலாங்க. தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் பிரசங்கத்தை கேட்கிறவங்க எல்லாம் கிறிஸ்துவுக்கு கற்புள்ள கன்னிகைகள். அல்லேலூயா. அதாவது சபையானது தேவனுக்கு கன்னிகை, தேவனோடு கூட விவாகம் பண்ண போகிற பரிசுத்த மணவாட்டின்னு எந்த ஊழியக்காரனுக்கு வெளிப்பாடு இருக்கோ அவனுக்கிட்ட இருக்கிறது தான் வைராக்கியம். அவன் பிரசங்கம் வைராக்கியத்தில் தான் இருக்கும். இது தெரியாதவன் பிரசங்கம் உப்பு சப்பு இல்லாமல் தான் இருக்கும். அவனுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் ஒரு 100 சாட்சி சொல்றது மாத்திரம்தான் இருக்கும். ஆனால் தேவ வைராக்கியம் வெளிப்படணும் சொன்னா கேட்கிற ஜனங்களை கர்த்தருக்கு கன்னிகையாக ஒப்பு கொடுக்கணுங்கிற தரிசனம் இருக்கிறவன் தான் சொல்றார். பாருங்க, எரிவோடு ஞான் எரியணும், தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன். எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் வேதனையா இருக்குங்க. போன ஒரு 7-8 இடத்துலையும் ஐயோ சொல்றதுக்கு இல்லை, அதை நான் சொல்லவே விரும்பல. அதனால கிடைச்ச தருணங்களை தேவனுக்காக எவ்வளவு வைராக்கியமா சொல்ல முடியுமோ. கடைசியில் எனக்கு கொடுத்த ஒரு பட்டம் என்னன்னா, அந்த கான்ஃபரன்ஸ் நடத்தின பாஸ்டர் கொடுத்த பட்டம் ஒரு என்ன கொடுத்தாருன்னு தெரியுமா? யூ பாஸ்டர் ஜெல்னைட் ஃப்ரம் இந்தியா
You are a very tough and hard preacher. You are powerful preacher. You broke it. நீ போட்டு உடைச்சிட்ட, நொறுக்கிட்ட வார்த்தை. அதனால தான் எனக்கு அவங்க ஒன்றும் கொடுக்கல. இந்த வார்த்தையை மட்டும் கொடுத்து அனுப்புனாங்க. எனக்கு அது போதும் கர்த்தருடைய சமூகத்தில். எல்லா பாஸ்டருக்கு நடுவில் சொன்னார், You broke it. You are very powerful. அதனால கடைசியில் எல்லாரையும் நிறைய பேர் மற்றவங்களாம் கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டாங்க. என்னை மாத்திரம் அந்த கூட்டம் நடத்தின டைரக்டர் அவர் காரில் கொண்டு வந்து ஏற்றி என்னை கொண்டு வந்து கேப்டவுன் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு போனார். பிரியமான தெய்வ ஜனமே, நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். நாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான் கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். பரலோகம் அது பரிசுத்தமான ராஜ்யம். அதனால் இப்போ டைம் வேகமாக ஓடுறதுனால அடுத்து ஒரு 2வது பாயிண்டை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போ முதல்ல நமக்கு என்ன வேணும்? நான் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவனா என்ன வேணும்? இருதயத்தில் ஒரு தீர்மானம் வேணும். நான் கர்த்தருக்கு பரிசுத்தம். எனக்கும் ஸ்டான்ஸுகள் வரும், என்ன தேடி வேசித்தனங்கள் வரும், விபச்சாரங்கள் வரும், திருட்டுத்தனங்கள் வரும், பாவங்கள் வரும். நான் பாவம் செய்வதற்கு நிறைய ரகசியமான சூழ்நிலைகளை பிசாசு உண்டாக்குவான். ஆனால் அதையெல்லாம் நான் ஜெயிக்கணும். தானியேல் பாவம் செஞ்சா இதெல்லாம் குடிச்சா வச்சா யாருக்கும் தெரியவா போகுது? எங்கேயோ இருக்கிறவருக்கு. ஆனால் அவரோடு கூட இருந்த ஆவியானவர். அப்போ நாம் ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒரு விசேஷித்த தேவ ஆவியானவர் இந்த சபையில் ஆராதிக்கிற பிள்ளைகளை, இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளை, இளம் பிராயத்தில் இருக்கிறவர்களை, வாலிபர்களையும் கன்னியர்களையும் பெரியோர்களையும் விசேஷித்த தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. தானியேலை போல அதிலும் அதிகமாக கர்த்தருக்கென்ற ஒரு வைராக்கியம் உள்ள சபையாராய் வாழ தேவன் கிருபை தருவாராக. அந்த பரிசுத்த வைராக்கியம் இருக்கிறவர்கள் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது, பிரைஸ் தி லார்ட், ஜெபிப்பதிலே அவர் பெரிய ஒரு வீரன். He was a very much prayer warrior. அவர் ஜெப வீரன், அவர் ஒரு பிரேயர் வாரியர். அவர் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் ஜெபிச்சதுல எல்லாம் பதில் கிடைச்சிருக்கும். ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் ஜெபிப்பார், எப்பவும் ஜெபிப்பார், எல்லா சூழ்நிலையும் ஜெபிப்பார், எல்லாவற்றுக்கும் ஜெபிப்பார். முதல்ல தானியேல் 2:17-19 வரைக்கும் அதில் படித்து பாருங்கள். 2:17-19. பின்பு தானியேல் தன் வீட்டிற்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசிரியாயினும் தன் தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தின் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. போதும். ஆமென். പിന്നെ ദാനിയേൽ വീട്ടിൽ ചെന്ന് താനും കൂട്ടുകാരും ബാബേലിലെ ശേഷ വിദ്വാൻമാരോട് കൂടെ നശിച്ചു പോകാതിരിക്കേണ്ടതിന് ഈ രഹസ്യത്തെ കുറിച്ച് സ്വർഗസ്ഥനായ ദൈവത്തിന്റെ കരുണ അപേക്ഷിപ്പാൻ തക്കവണ്ണം കൂട്ടുകാരായ ഹനന്യാവോടും മിശായേലിനോടും അസര്യാവോടും കാര്യം അറിയിച്ചു. അങ്ങനെ ആ രഹസ്യം ദാനിയേലിന് രാത്രി ദർശനത്തിൽ വെളിപ്പെട്ടു. മതി. ഇത് ഫസ്റ്റ് നല്ല കവനിங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு போனால் அதெல்லாம் வேற வேற பாயிண்ட்டு. ஆனால் ஜெபித்தார். பிரச்சனை வரும் பொழுது பிரச்சனைக்கு பரிகாரம். அங்கே ராஜா ஒரு சொப்பனம் பார்க்குறான், அதுக்கு அர்த்தத்தை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, உடனே எல்லாரையும் கொலை பண்ண அப்படிங்கிற ஞானிகள் எல்லாம். ஆனால் தானியேல் நேராக போய் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். கர்த்தர் தானியேலுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். தானியேலும் காப்பாற்றப்படுகிறார், அந்த தேசத்தின் ஞானிகளும் காப்பாற்றப்படுகிறார்கள். அதாவது ராஜாவின் கட்டளையையும் மாற்றும் விதம் தானியேலுடைய ஜெபம் இருந்தது. அழிக்கப்படணுங்கிறது ராஜாவினுடைய கட்டளை. ஆனால் ராஜ கட்டளையையும் மாற்றுகிற ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாக இருந்தார். தேசத்தில் என்ன வேணாலும் சட்டம் வரட்டும், இந்தியாவில் ஜெபிக்கிற பிள்ளைகள் இப்படி ஜெபிச்சா, பாரத்தோடு ஜெபிச்சா, தீட்டுப்படுத்தப்படாமல் ஜெபிச்சா, நிச்சயமா தேசத்தின் சட்டங்களை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு விளக்கரையும் கொடுக்காம முக்காடும் போடாமல் நேற்று ராத்திரி முழு இரவு ஜெபம்னு சென்னையில் நடந்தது. எழுப்புதல் முழு இரவு ஜெபம் உருப்படுமாது. அங்கே ஒருத்திலாம் ஆடின ஆட்டத்தை பார்த்து அவெல்லாம் முக்காடும் போடாமல் கூத்தாடிக்கிட்டு இருக்கிற குடும்பம்
யூடியூப்பில் எப்படி மேக்கப் பண்ணுறதுன்னு போட்டு விட்டு காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் அவளுகள்லாம் பாட்டு பாடி கர்த்தருக்கு பரிசுத்தத்தோடு ஒரு ஜெபிக்கிற ஜெபம் தான். முக்காடும் போனம் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. கர்த்தர் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரா, அங்கே பரிசுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. அங்கே விளக்கரையும் கொடுத்துருக்கணும். சூத்ரா, அங்கே விளக்கரையும் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தா the decree of the government can be changed. அரசாங்கம் கொடுக்கிற சட்டத்தையும் கூட மாற்ற முடியும் நம்முடைய ஜெபத்தினால். ஆனால் ஜெபிக்கிற நமக்குள்ளே ஒரு பரிசுத்த வைராக்கியம் இருக்கணும். 2வது 6:10 ஒரு ஜெபம் பண்ணுறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜெபிக்கவே கூடாதுன்னு ஒரு சட்டம், 30 நாள் வரைக்கும் ஜெபிக்கவே கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தது ராஜாவின்பால். அதுவும் ராஜாவினுடைய சட்டம் தான். தானியேலு வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேலறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் பிடித்து ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். എന്നാൽ രേഖ എഴുതിയിരിക്കുന്നു എന്ന് ദാനിയേൽ അറിഞ്ഞപ്പോൾ അവൻ വീട്ടിൽ ചെന്ന് അവന്റെ മാളിക മുറിയുടെ കിളിവാതിൽ യെരൂശലേമിന് നേരെ തുറന്നിരുന്നു. താൻ മുമ്പേ ചെയ്തു വന്നതുപോലെ ദിവസവും 3 പ്രാവശ്യം മുട്ടുകുത്തി തന്റെ ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ പ്രാർത്ഥിച്ച് സ്തോത്രം ചെയ്തു. ഇങ്ങേയും பாருங்க, ஜெபிக்க கூடாதுங்கிறது ராஜாவினுடைய சட்டம். 30 நாள் வரைக்கும் யாரும் ஜெபிக்க கூடாது. கம்முன்னு இருந்துட்டு போயிடலாம்ல. 30 நாள் தானே, கழுத மனசுக்குள்ளே ஜெபிச்சுட்டு போயிடலான்ட்டு இருந்துட்டு போயிருக்கலாம். ஏன்னா 30 நாளைக்குள்ளே ஜெபம் பண்ணால் சிங்கக்கவியில் போடணும். 30 நாள் தானே, தெரியாமல் ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஜன்னல் அடைச்சிட்டு ஜெபம் பண்ணியிருக்கலாம். அவர் முன் செய்து வந்த ஜெபத்தை விடவே இல்லை. 3 வேளையும் ஜெபித்தார். எத்தனை வேளை ஜெபித்தாரா? அப்போ மணிக்கணக்கெல்லாம் ஜெபிச்சிருக்க மாட்டார். ஆனால் 3 வேளையும் ஜெபிக்கிற சுபாவம் அவரிடத்தில் இருந்து முட்டு குத்தி பிரார்த்திச்சு. பிரைஸ் தி லார்ட். கட்டளைக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட போதும் ஆனால் கர்த்தர் பார்த்தார். சரித்திரத்தை மாற்றினது தானியேலின் ஜெபம். சிங்கத்தின் வாயை கட்டினது தானியேலின் ஜெபம். தேசத்தின் சரித்திரத்தை மாற்றினது தானியேலின் ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபம் இன்னைக்கு வேணுமே. உலகம் பார்க்குற அளவுக்கு மெச்சிக்கிட்டு மைக்கில் உட்காந்துக்கிட்டு உலகம் பார்க்குற அளவுக்கு மெச்சிக்கிட்டு 50,000 கூடிட்டேன், 80,000 கூடிட்டேன், 40 வருஷமாக ஜெபம் பண்ணுறிய, என்ன நடந்துச்சு? பிரச்சனை தானே கூடிக்கிட்டு இருக்கு. எங்கனையா ஒருத்தன் 10 பேர் மனம் திரும்பினான்னு அது ஒரு பெரிய சாதனையா? ஒரு ஆள் ஜெபம் பண்ணி தேசத்தின் சரித்திரத்தையே மாற்றினாரே. நாங்கள் உலகத்தில் 10,000, 40,000, 30,000 சும்மா ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஜெபம்லாம் கூரைக்கு மேலே போகாதுங்க. உங்களுக்கு இப்போ தெரியாது, நான் எல்லாரையும் குறை சொல்கிற மாதிரி தெரியும். ஆனால் எனக்கு ஒரு வேதனை உண்டு. ஜெபத்திற்கு மாத்திரம் தேவன் மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். அது ரகசியமாய் பரிசுத்த வைராக்கியத்தோடு ஏறெடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர் சன்னலை திறந்து வச்சது எருசலேமுக்கு நேரம் மாத்திரம்தான், உலகெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்கு இல்லை. எருசலேம் தேவாலயத்துக்கு நேரம் தான் எங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் முழங்கால் போட்டு ஜெபிப்பாங்க. இன்னைக்கு நமக்கு பப்ளிசிட்டிக்காகவே ஜெபங்கள் நடத்தப்படுகிறது. அதற்காக பரிதாபப்படுகிறேன். ஆகையினால தேசத்தின் சரித்திரம் மாற்றுவதற்கு 50,000 ஜெபிக்க வேண்டாம், 80,000 ஜெபிக்க வேண்டாம், 1,00,000 பேர் ஜெபிக்க வேண்டாம். கண்ணீரோடு பாரத்தோடு வைராக்கியத்தோடு ஜெபிக்கிற ஒரு சகோதரன் ஒரு சகோதரி எழும்பணும். இந்த வைராக்கியத்தோட 50,000 60,000 ஜெபம் பண்ணிலாம் தேசத்தின் சரித்திரத்தை மாற்றல. ஒரு மனுஷனுடைய சரித்திரத்திற்கு ஜெபத்திற்கு தேவன் மனம் இறங்கினார், சரித்திரத்தை மாற்றினார். ஏன் அந்த ஜெபம் இன்றைக்கு எங்கே? அதான் கேள்வி. 72 மணி நேரம் ஜெபிக்கிறோமா, 12 மணி நேரம் ஜெபிக்கிறோமா, அதுக்கு அவருக்கு பிரச்சனையே கிடையாது. இவர் 12 மணி நேரம்லாம் ஜெபிக்கல. டெய்லி 3 வேளையும் காலையில் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் ஜெபிக்கிறாரு. எனக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. மதியம் வந்து சாப்பாடு டைமில் கொஞ்சம் நேரம் ஜெபிக்கிறார், ராத்திரி வந்து ஜெபிக்கிறார். அடுத்ததான் நீங்கள் இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். தானியேல் 9:3 அவர் வயசு 90 அந்த டைமில். எத்தனை நாள் ஜெபிக்கிறார்னா 21 நாள் ஜெபிக்கிறார். கொஞ்சம் அவர் நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாய் ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களாம் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. அதாவது இஸ்ரவேல் ஜனம் அடிமைத்தனத்தில் இருக்குது, அதிலிருந்து விடுதலை பெறணுங்கிறதுக்காக இவர் ஒரு ஆள் தான் ஜெபிச்சார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு தேசத்திற்கே விடுதலையை தந்தாரே.
நீ ஒரு ஆள் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அவருக்கு பிரியமாக ரகசியமாக ஜெபிச்சிருந்தாலே இந்தியாவில் சட்டங்கள் மாறி இருக்குமே. சட்டங்கள் மாறணுமே. ஒருத்தர் தானே செஞ்சாரு. இப்போ இருக்கிறப்ப ஜெபத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரியுது. இது தனக்கு தான் இவ்வளோ ஜெபிக்கிறோங்கிறத ஒரு பெருமைக்காக அன்றி தேவனை பிரியப்படுத்துவதற்காக அல்ல. முதல்ல அந்த ஜெபத்தை நடத்தணும். பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் உள்ள பிரசங்கியாராக இருக்கணும். அவன் அற்புதங்களுக்கு அதிசயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களே அல்ல. எழுப்புதல் உண்டாக்குனவர்கள் எல்லாம் அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க பாவத்திற்கு விரோதமாக மாத்திரம்தான் கடிந்து கொண்டு பிரசங்கிப்பார்கள். பாவம் மாத்திரம் கண்டிக்கப்படும், பரிசுத்தம் மாத்திரம் உண்டாகும். அது மாத்திரம் எங்கே இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து ஒரு ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அங்கேயும் ஜெபம் பண்ணார். அவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி செண்டு பூசாமல் சாப்பாடு இறைச்சி கிரைச்சி திங்காமல் கொஞ்சம் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு கஞ்சி கிஞ்சி குடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணியிருக்கார். ஏன்னா இப்போ வயசு அவருக்கு 90க்கு மேலே ஆயிடுச்சு. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அவர் உபவாசம் பண்ணுறார். அதுக்கு மேலே படித்து பார்த்தீங்கன்னா 10ல் 2, 3 படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நாட்களில் தானியேலாகி நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். இந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசம் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. இப்போவும் அவர் அது மாத்திரம் மலையாளத்தில் ஒன்று வாய்ச்சேன். 10ல் 2, 3 ദാനിയേൽ എന്ന ഞാൻ 3 ആഴ്ചവട്ടം മുഴുവനും ദുഃഖിച്ചു കൊണ്ടിരുന്നു. 3 ആഴ്ചവട്ടം മുഴുവനും കഴിയുവോളം ഞാൻ സ്വാദുഭോജനം ഭക്ഷിക്കുകയോ മാംസവും വീഞ്ഞും ആസ്വദിക്കുകയോ ചെയ്തിട്ടില്ല, എണ്ണ തേച്ചിട്ടുമില്ല. എന്നാൽ മതി എണ്ണ തേച്ചതല്ല, പരിമള തൈലം സെന്റ്, അതിൽ തൈലം തേച്ചിട്ടില്ല. அவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஜெபம் பண்ணுறாரு. அப்போ என்வி இல்லாமல் ஒரு 21 நாள் எந்த மாம்ச பட்சணமும் இல்லாமல் ஏதோ கஞ்சி கிஞ்சி குடிச்சிட்டு செண்டுலாம் ஒன்றும் தைலங்களெல்லாம் ஒன்றும் வாசனை திரவியங்கள் பெர்ஃப்யூம் ஒன்றும் போடாமல் அவர் பலவீனத்திற்கு தக்கதாக அதே போல் அந்த ஹை குவாலிட்டியாக திராட்சை ரசம் அதுக்கு இது ஜூஸு ஒன்றும் குடிக்காமல் இவர் ஜெபம் பண்ணியிருக்கார். அப்போ உபவாசம் எப்படி வேணாலும் எடுக்கலாம். பட்டினியாக தான் கிடக்கணும்னு இல்லை. உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உபவாசம் எடுக்கலாம். ஆனால் எடுக்கிறதுல ஒரு வைராக்கியம் வேணும். அந்தவரை ஒன்று என் ஜெபத்தை கேளு, இல்லைன்னா என் ஜீவனை எடுத்துக்கிறோம். எடுக்கிறதுல ஒரு பரிசுத்த வைராக்கியம் வேணும். என் ஜெபத்தை மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக டிவியில் அப்படியே ஃப்ளாஷ் பண்ணி போடணுங்கிறதுக்காகலாம் இல்லை. எவன்லாம் பப்ளிக்காக பலனை அடைஞ்சிட்டானோ அவனுக்கு அப்புறம் ரகசியமாக ஒன்றும் கிடைக்காது. இவங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டான்னு உலகத்தில் 4 பேர் சொல்லிட்டான்னு வச்சுங்களேன். பைபிள் அப்படி தான் சொல்லுது. மத்தேயு 5 அதிகாரம் 6 அதிகாரத்தில் வீட்டில் போய் படிச்சு போகிறாங்க. 6 அதிகாரத்திலாம் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது, பலனை அடைந்து தீர்ந்துச்சு. கர்த்தர் பலன் கொடுக்கணும்னா நம்மளுடைய ஜெபம் பரிசுத்த வைராக்கியத்தோடு இருக்கணும். ரகசியமாக பரலோகத்துக்கு போகணும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாக நமக்கு பதில் அளிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அதனால் நம்ம உபவாசம் ஜெபம்லாம் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் முக்கியமாக இருக்க வேண்டியது தானியேலை போல இருதயத்தில் ஒரு பரிசுத்த வைராக்கியம் இருக்கணும். தீட்டுப்படாதவர்களாய், கரைப்படாதவர்களாய், பரிசுத்த மனவாட்டிகளாய், பரிசுத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தேசத்திற்கு விடுதலையை கொண்டு வருவதற்கு நீங்கள் தனியாக இருந்து அழுது ஜெபிக்கிற ஜெபமே மிகவும் பிரயோஜனத்தை கொடுக்கும். எங்கேயும் போய் கூட உட்காந்து நீ ஜெபிக்கிறதுனால உனக்கு ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்க போகிறதில்ல. நீ தனியாக உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உன் பரிசுத்த வைராக்கியத்தை தேவனிடத்தில் காட்டு. உங்கள் ஜெபம் சமுதாயத்தில், அரசாங்கத்தில் மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. கடைசி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் 2 காரியம் உண்டு. அதில் ஒரு 3 நிமிஷத்தில் முடிக்கிறேன். பாருங்கள், அவருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம், அதாவது கடிந்து கொள்ளுதலை அவர் ஊழியமாக கொண்டிருந்தார். ரெபியூக்கிங் மினிஸ்ட்ரி இல்லைன்னா கரெக்டிவ் டீச்சிங். அவர் ராஜாக்கள் எல்லாம் கடிந்து கொள்வார். தானியேல் 4:27 தானியேல் 5:22, 23 நிறைய இருக்குது. அதில் ரொம்ப இருக்குது. தானியேல் 4:27, 5:22, 23. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரங்களை அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம். பெரிய 120 ராஜ்யங்களுக்கு மேல இந்த தேசத்தை ஆளுகிற பெரிய ராஜாவை கடிந்து கொள்ளுகிறான். நான் சொல்ற ஆலோசனையை கேளு. பாவத்தை விடு, அக்கிரமத்தை விடு, சிறுமியானவர்களுக்கு இறங்கு, நீதியை செய்யி,
அப்படின்னா நீ நீடித்து இருக்கலாம். வாய்ச்சே 4:27. ആകയാൽ രാജാവേ, എന്റെ ആലോചന തിരുമനസ്സിലേക്ക് പ്രസാദമായിരിക്കട്ടെ. നീതിയാൽ പാവങ്ങളെയും ദരിദ്രർക്ക് കൃപ കാട്ടുന്നതിനാൽ അകൃത്യങ്ങളെയും പരിഹരിച്ചു കൊള്ളുക. അതിനാൽ പക്ഷേ തിരുമനസ്സിലെ സുഖകാലം ദീർഘമായി നിൽക്കും. நல்லா கவனி. இன்னத்த பிரசங்கியார்கள்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டா என்ன செய்யறான்? அரசியல்வாதையும் ஸ்டேஜில் கூப்பிட்டு உட்காந்து ஒரு ஷாலை பொத்தி ஒரு மாலையை போட்டு அவங்க செய்கிற எல்லா அக்கிரமங்களுக்கும் அவங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணி விட்டுட்டு போயிடுறான். நமக்கு நல்ல பேர் வேணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்களையும் ஆளுகிறவர்களையும் இன்றைய ஊழியர்கள் அப்படி பாலிஷ் பண்ணி கொண்டு போகிறாங்க. அவங்களுக்காக ஜெபிப்போம், இவங்களுக்காக. ஏன்னா ஏதாவது இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்துடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது. சொத்துக்கள் ஏகப்பட்டது கிடக்கு, கோடிகள் வந்து கிடக்கு. எங்கே வருது எப்படி போகுதுல்ல அதெல்லாம் சொல்கிறோம், கணக்கு வைக்கணும். ஆனால் வந்துட்டா பிரச்சனை ஆயிரும். அதுக்காக தான் முன்னால் ஒருத்தர் சங்கராச்சாரியாருக்கெல்லாம் போய் காணிக்க கொடுத்தான். தினகர மகன் பால் தினகரம் கொண்டு கொடுத்து வந்தான். சங்கராச்சாரியார்களுக்கு கொண்டு கமண்டலம் கொடுத்து காணிக்கையெல்லாம் கொடுத்து அங்கே காஞ்சி பீடத்தில் போயெல்லாம் ஐஸ் வச்சுட்டு வந்தாங்க. அதெல்லாம் பப்ளிக்கெல்லாம் வந்தது. என்ன காரணம்? எங்கே இருந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, காருண்யாவில் இருந்த கள்ளக்கணக்கு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நாட்கள் அங்கே போய் ஷோப்பிங் போட்டாங்க. ஏன் இவர்களுக்கு ராஜ்யத்தை கடிந்து கொள்ள முடியவில்லை? இன்றைக்கு எம்எல்ஏ செய்கிற மந்திரிகள் செய்கிற பாவங்களை ஏன் இவர்கள் கடிந்து கொள்ள முடியவில்லை? கடிந்து கொள்ளாமல் நீ செபிக்கிற ஜெபம் கூரைக்கு மேலே போகும் என்று நினைக்கிறாயோ? ஒரு நாளும் இல்லை. பாருங்க, ஒத்த ஆளா நின்று கடிந்து கொள்ளுகிறார், ஒரே ஆளா தான் நின்று ராஜாவையே கடிந்து கொள்ளுகிறார். அடுத்த 5 நீங்க 22, 23 படிச்சு பாருங்க. இன்னொரு தடவை அடுத்த ஒரு ராஜாவை அவர் கடிந்து கொள்ளுகிறார். அதுல நிறைய இருக்கு. 5 22, 23. நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தோம். உங்க அப்பா இப்படிலாம் தப்பு பண்ணா நான் கடிஞ்சேன், அவர் திருந்தலா, கர்த்தர் அவரை சிட்சித்தார், இதெல்லாம் நீர் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை முன்பாக கொண்டு வந்தார்கள். நீர் உம்முடைய பிரபுக்களும் உடைய மனைவிகளும் உடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் உம்முடைய சுவாசத்தை வைத்திருக்கிற. யாராவது இன்னைக்கு சொல்ல முடியுமா? உன் ஜீவன் கர்த்தருடைய கையில் ஒரு எம்எல்ஏ பார்த்து, ஒரு பஞ்சாயத்து மெம்பரை பார்த்து இன்னைக்கு இருக்கிறவங்க தப்பு பண்ணும்போது பிரசங்கம் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். கைகளில் வைத்து இருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல், காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலம் இரும்பும் மரமாகிய கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். அன்னைக்கு ராத்திரியிலே இந்த பிரசங்கத்தை கேட்டு அவன் திருந்தல. அன்னைக்கு ராத்திரியில இந்த ராஜா கொலை செய்யப்பட்டான். மறுபக்கம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். வாச்சு അവന്റെ മകനായ ബെൽഷാസരെ ഇതൊക്കെയും അറിഞ്ഞിട്ടും തിരുമേനിയുടെ ഹൃദയത്തെ താഴ്ത്താതെ സ്വർഗസ്ഥനായ കർത്താവിന്റെ നേരെ തന്നെ താൻ ഉയർത്തി അവന്റെ ആലയത്തിലെ പാത്രങ്ങളെ അവർ തിരുമുമ്പിൽ കൊണ്ടുവന്നു. തിരുമേനിയും മഹത്വക്കളും തിരുമനസ്സിലെ ഭാര്യമാരും വെപ്പാട്ടികളും അവയിൽ വീഞ്ഞു കുടിച്ചു. കാണാനും കേൾപ്പാനും അറിയുവാനും വഹിയാത്ത പൊന്ന്, വെള്ളി, താമ്രം, ഇരുമ്പ്, മരം, കല്ല് എന്നിവ കൊണ്ടുള്ള ദേവന്മാരെ സ്തുതിച്ചു. തിരുമനസ്സിലെ ശ്വാസവും എല്ലാ വഴികളും കൈവശമുള്ളവനായ ദൈവത്തെ മഹത്വീകരിച്ചതുമില്ല. ஒரு பிரசங்கம் இன்னைக்கு இருக்கிறவங்கள ஒன்று சொல்லுங்களேன். நான் எழுப்புதல் வரும்னு நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு ஆள் பாவத்தை, இவரும் பாவம் செய்யல, தேவனுக்கு வைராக்கியமாக இருந்தார். இவர் பிரசங்கத்திலும் தேவனுடைய வைராக்கியம் இருந்தது. மக்களை திருப்திப்படுத்துகிற ஊழியம்லாம் அது பிச்சைக்கார ஊழியம். மக்களை திருப்திப்படுத்தி பெரிய ஆள் ஆகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் தேவனை திருப்திப்படுத்தி தேவனிடத்திலிருந்து பதிலை பெறுவது ரொம்ப கடினம். மக்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணணும், எல்லாருக்கும் அற்புதம் வேணும், அதிசயம் வேணும், அற்புதம் வேணும். ஆனால் எங்கே 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 இந்த வைராக்கியம் எங்கே? உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் பெரிய ஊழியக்காரங்கள்லாம் ஓகே விட்டுருங்க. ஆனால் உங்கள் குடும்பத்திலேயாவது நீங்கள் பரிசுத்த வைராக்கியமாக இருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக நீங்கள் பரிசுத்த வைராக்கியமாக இருங்க. நீங்கள் வாழ்க்கையை ஓடி முடிக்கிற வரைக்குமாவது நீங்கள் பரிசுத்த வைராக்கியமாக இருங்க. தனி வீட்டில் உட்காந்து அழுது சோம் பண்ணுங்க. எங்கேயும் போய் உட்காந்து காசை செலவு பண்ணி தெண்டமாக அலைஞ்சிட்டு வராத ஒரு பிரயோஜனம் உனக்கு இருக்க போகிறதில்ல. இருக்கிற இடத்துல பரிசுத்த வைராக்கியமாக இருந்து
இந்த உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்களுக்காக தேவனை நோக்கி கதறுங்கள், உங்கள் ஜெபங்களுக்கு பதில் உண்டு. கடைசியாக ஒரு காரியத்தில் நீ தேவனை ஆராதிப்பதில் இடைவிடாமல் ஆராதிக்கிற பிள்ளையாக இருக்கணும். கடைசி பாயிண்ட், தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாரும் படிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ராஜா சொல்கிறாரு பாருங்க, அவரை பார்த்து இந்த சிங்கப்பெவியில் கொண்டு போய் போடுறதுக்கு முன்னால் ராஜாவை பார்த்து தானியேலை பாராட்டுறார். இந்த வார்த்தை, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து சிங்கக்கவியிலே போட்டார்கள். ராஜா சொல்றார் அந்த டைம்ல, ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். അടുത്തവൻ സാക്ഷി വായിച്ച മലയാളത്തിൽ വായിച്ചേ, നമ്മൾ നിർത്താം. അങ്ങനെ രാജാവിന്റെ കൽപ്പനയാൽ അവർ ദാനിയേലിനെ കൊണ്ടുവന്ന് സിംഹങ്ങളുടെ ഗുഹയിൽ ഇട്ടുകളഞ്ഞു. രാജാവ് ദാനിയേലിനോട് സംസാരിച്ചു, നീ ഇടവിടാതെ സേവിച്ചു വരുന്ന നിന്റെ ദൈവം നിന്നെ രക്ഷിക്കുമെന്ന് കൽപ്പിച്ചു. പറഞ്ഞതാരാ? ഒരു പ്രജാതി രാജാവ്. അടുത്തവൻ சொல்றான், நம்ம ஆராதனையை குறித்து நீங்க எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறன்னு அடுத்தவங்க உங்களை சாட்சி சொல்லணும், புறஜாதி சொல்லணும் உங்கள் வாழ்க்கை எப்படின்னு. நீங்கள் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, எப்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவு என்ன, ஃபெலோஷிப், ரிலேஷன்ஷிப். இந்த மகளா எப்பவும் வாயில் கர்த்தரை துதிப்பா, ஆராதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த சகோதரி எப்பவும் தேவனை துதிப்பாங்க, ஆராதிப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது பயில் பிடிப்பாங்க, சோம் பண்ணுவாங்க. இவங்க என்ன கூட்டம் இருந்தாலும் சர்ச்சுக்கு ஓடுவாங்க, ஆராதனையில் தவறாமல் இருப்பாங்க. இடைவிடாமல் அவங்க கர்த்தரை துதிக்கிறவங்கன்னு சொல்லி தேவனுடைய ஆராதனையை இவர் ஆராதிப்பதை ராஜா சாட்சி சொல்லும் அளவுக்கு இவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் இருந்தது. உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் வாயின் வார்த்தையை கேட்டு புறஜாதிகள் சொல்லணும். உங்கள் வாயின் வார்த்தைகள் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்கள் வீட்டில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் ஸ்கூலில், உங்கள் காலேஜில், எந்த இடத்துலனாலும் இவன் கர்த்தரோடு நடக்கிற மகன், இவள் கர்த்தரோடு நடக்கிற மகள், வாயை திறந்தால் ஒன்று சோத்திரம் வரும், இல்லைனா ஒரு வசனம் வரும், இல்லைனா கர்த்தருடைய பாட்டு வரும், இல்லைனா இவங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக தான் கர்த்தருடைய காரியங்களை தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு மகனா, மகளா, ஒரு தாயா, தகப்பனா, ஒரு வாலிபனா, கன்னிகையா என்பதை புரிந்து கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. வாயை திறந்தா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அருவருப்பான வார்த்தைகளும் சினிமா வார்த்தைகளும், ஆமீன், அல்லது பிரயோஜனம் இல்லாத பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் வந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய பார்வையில் நீங்கள் மிகவும் பிரியமானவர்களாய் மாற முடியாது. நாம் எப்பொழுதும் தேவனோடு இடைவிடாமல் ஆராதிக்கிறதுனா அர்த்தம் என்ன? எப்பவும் மியூசிக் போட்டு பாட்டு பாடி சர்ச்சில் உட்காந்து ஆராதிக்கிறது இல்லை. இடைவிடாமல் ஆராதிக்கிறதுனா கர்த்தரை உயர்த்துறது. ஆராதிப்பது என்பது உயர்த்துவது. புரியுதா? ஒரு ஹீரோ ஒருத்தவன் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்குன்னா அந்த ஹீரோவை நம்ம ஆராதிக்கிறான், அந்த ஹீரோவை நம்ம ஆராதிக்கிறான், அந்த தலைவரை அவன் ஆராதிக்கிறான்னு அர்த்தம். நம்ம தலைவர் யாரு? நம்ம ஹீரோ யாரு? இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி நம்ம எப்பவும் உயர்த்தி எங்கேயா ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா நீங்கள் கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உயர்த்துதலுக்கு பேர் தான் ஆராதனை. ஆராதனை வேறு ஒன்றும் இல்லை. எப்போ வந்து முழங்கால் படிக்கிட்டு எப்பவும் கையை தட்டி மியூசிக் போட்டு ஒரு ஆள் பாட்டு பாட நடத்துறதல்ல. ஆராதிப்பது என்பது, சிலர் பொன்னையும் பொருளையும் ஆராதிப்பாங்க அப்படின்னு அதையே நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. சிலருக்கு சொத்து, சிலருக்கு அழகு, சிலருக்கு பதவியை ஆராதிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் நாமோ அப்படின்னா அதையே பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் நாமோ நம்முடைய சுவாசத்தை கரங்களில் வைத்திருக்கிற கர்த்தரை எப்பொழுதும் ஆராதித்து உயர்த்துகிற கிருபையை நமக்கு தருவாராக. சீக்கிரமாக வரும் அழைப்பு பரலோகத்திலிருந்து. 4 காரியங்களை உங்களுக்கு மத்தியில் வச்சிருக்கிறோம், நல்லா கவனிங்க. பரிசுத்தத்தில் தேவனுடைய ஒரு வைராக்கியம் உங்கள் இருதயத்தில் இருக்கணும். எல்லாரும் பிள்ளைகள் தான். ஆண்டவருக்கு சில பிரியமான பிள்ளைகள் உண்டு. அதில் இந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே கர்த்தருக்கு பிரியமானவர்கள்னு பேர் வாங்கணும். எனக்கு அது ஒன்று போதும். உலகம் ஃபுல்லாக ஊழியம் செஞ்ச திருப்தி அதில் ஒன்று போதும். நீங்கள் மிகவும் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் பேர் வாங்கணும். அதில் பரிசுத்த வைராக்கியத்தில் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் ஜெபம் எப்படி செய்யணுங்கிறது அதை தொடர்ந்து நம்ம வேணால் அந்த புதன்கிழமை பார்க்கலாம்.
பரிசுத்த வைராக்கியத்தோட பரலோகத்தின் தேவன் பார்க்க 10,000 அல்ல, ஒரு ஆள் ஜெபித்தால். ஜான் நாக்ஸ் என்கிற ஒரு தேவ மனிதன் இங்கிலாந்திலே அறையை பூட்டி கொண்டு ஜெபித்த பொழுது அங்கே அன்னைக்கு இருந்த எலிசபெத் ராணி பயந்து அலறினதாக சரித்திரம் சொல்லுகிறது. ஸ்காட்லாந்து தேசம் முழுவதும் எழுப்புதலை கொண்டு வந்தது. ஒரு வில்லியம் கேரி, ஒரு ரிங்கல் தௌபே, ஒரு ஐடா அம்மையார், டோனாவுக்கு வந்த ஒரு சகோதரி, அவங்க பேர் என்ன, ஏமி கார்மைக்கேல், ஒரு ஜியு போப், ஒரு மார்க்கஸா, அநேகர் ஒவ்வொருவராய் வந்து தான் தேவனுக்கு பெரிய காரியங்களை சாதித்தார்கள். நாங்கள் 50,000 60,000 சொல்லுவதை தேவன் விரும்பவில்லை. எங்கே தேவனுடைய வைராக்கியம் பற்றி எரிகிறதோ அங்கே தேவனுடைய அபிஷேகமும் வல்லமையும் இறங்கும். பாவத்தை கடிந்து கொள்ளுகிறவர்களாயிருங்கள், பாவத்திற்கு இடங்கூடாதிருங்கள், ஜெபத்திலே வைராக்கியமுடையவர்களாயிருங்கள். 4 பேர் பார்க்கிற இடத்தில் ஜெபிக்க வேண்டாம். பப்ளிசிட்டியை ரிலே பண்ணுற இடத்துக்கு போகாதீங்க. எங்கே ஜெபத்தை வந்து லைவாக பண்ணுறானோ அவன் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக செய்கிறான். அதுக்கும் பைபிளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அற்புதங்களை சொல்லு, அதிசயங்களை சொல்லு, பிரசங்கம் பண்ணி என்ன வேணாலும் செய். ஜெபம் எப்பொழுதும் பப்ளிக் பார்ப்பதற்கு அல்ல, அது தேவன் மாத்திரம் பார்ப்பதற்கு. அல்லேலூயா. ராஜாவின் பாவத்தையும் கடிந்து கொள்ளுகிறவர்கள் இன்றைக்கு எங்கே? அரசியல் ஆளுகிறவர்கள், தேசத்தை ஆளுகிறவருடைய பாவத்தை கடிந்து கொள்ளுகிறவர்கள் எங்கே? அவர்களுக்கும் சேர்த்து அப்படியே தாஜா போட்டு ஜெபம் பண்ணி அவங்க ஆசீர்வாதத்துக்கும் தீர்க்காயசுக்கும் ஜெபம் பண்ணணும்னு ஜெபம் பண்ணி அவங்க தயவில் வாழ நினைக்கிற கூட்டம் தான் இன்னைக்கு பெருகி இருக்கு. அவர்களுக்கு எதிர்த்து நின்று அவர்களுடைய பாவத்தை கடிந்து கொள்வதற்கு ஆட்கள் இல்லை. ஒருவேளை நீங்கள் நிற்கலான்னு சொல்லாமல் நான் அப்படி இருக்க விரும்புகிறேன், முடிஞ்ச வரைக்கும் அப்படி இருக்கிறேன். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கிடைச்சா நான் கண்டிப்பாக செய்வேன். கடைசியாக இடைவிடாமல் ஆராதிக்கிற பிள்ளைகளாய் தேவனோடு ஒரு உறவு வைத்து கொள்ளுவோம். நீங்கள் அப்பொழுது கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களாயிருப்பீர்கள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.